ஜனவரி 1 முதல் 150 நீதிபதிகளுக்கு சம்பள உயர்வு. பேட்மிண்டன் விளையாடும் ரோபோவை உருவாக்கி சீனா சாதனை. AMJ நெடுஞ்சாலையில் மாட்டை மோதி மோட்டார் சைக்கிள் விபத்து, இளைஞர் உயிரிழப்பு, நண்பர் காயம். மெக்சிகோவில் 250 பயணிகளை ஏற்றிச் சென்ற ரயில் தடம் புரண்ட சம்பவம், 13 பேர் மரணம், 98 பயணிகள் காயம். ஜனவரி 1 முதல் மொத்தம் 150 நீதிபதிகள் சம்பள உயர்வை பெறவிருப்பதாக கடந்த வாரம் அரசாங்க பதிவேடு தகவல் வெளியிட்டுள்ளது. 2025 ஆண்டின் நீதிபதிகள் ஊதிய விதிமுறைகளின் கீழ் தலைமை நீதிபதியின் மாத சம்பளம் 46,800 ரிங்கெட்டாகவும், மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவரின் சம்பளம் 31,500 ரிங்கெட்டிலிருந்து 40,950 ரிங்கெட்டாக உயரும் என டிசம்பர் 24 வெளியிடப்பட்ட அரசாங்க பதிவேட்டில் தெரிவிக்கப்பட்டது. மலாயா தலைமை நீதிபதி மற்றும் சபா மற்றும் சரவாக் தலைமை நீதிபதி ஆகியோரின் சம்பளம் 39,650 ரிங்கெட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக மலேசிய தலைமை நீதிபதிக்கு 30,500 ரிங்கிட்டாகவும், அதே நேரத்தில் சபா மற்றும் சரவா தலைமை நீதிபதிக்கு 30,000 ரிங்கிட் ஊதியம் வழங்கப்பட்டது. கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகள் இப்போது 37,050 ரிங்கிட் சம்பளத்தையும், மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் 35,750 ரிங்கிட்டும் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 34,450 ரிங்கிட் சம்பளத்தையும் பெறுவார்கள். ஒப்பந்தத்தின் கீழ் பதவி வகிக்கும் நீதித்துறை ஆணையர்கள் 33,150 ரிங்கிட் வருமானம் பெறுவார்கள். நீதிபதிகள் பெறும் மாதாந்திர அலவன்ஸ்கள் மற்றும் பிற சலுகைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 2 மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் 2026 பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது அனைத்து நீதிபதிகளும் 30 விழுக்காடு சம்பள உயர்வை பெறுவார்கள் என நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். நீதிபதிகளின் சம்பளம் ஆக கடைசியாக 2015 ஆண்டில் உயர்த்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். நெகிரி சம்பிலா நீலாயை சேர்ந்த 5 வயது சிறுமி ஒருவர் படைப்பாற்றலில் வரலாறு படைத்துள்ளார். ஹேரா ஜெகநாத் இந்த 5 வயதிலேயே நாட்டின் ஆக இளம் எழுத்தாளராக மலேசிய சாதனை புத்தகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். பண்டா பாரு சாலாத்திங்கி தமிழ் பள்ளியின் பாலர் வகுப்பில் படிக்கும் ஹேரா தனது முதல் குழந்தைகள் புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். தங்கை பிறந்தபோது நீண்ட நாட்களாய் தாய் மருத்துவமனையில் இருந்ததால் அவரை பிரிந்திருந்த காலத்தின் உணர்ச்சிகளை ஹேராவின் அப்புத்தகம் அடிப்படையாக கொண்டுள்ளது. அந்நேரத்தில் தாயை நினைத்து ஹேரா மிகவும் ஏங்கியுள்ளார். பிறகு தங்கையுடன் வீடு திரும்பிய தாயிடம் அவரை பிரிந்திருந்த காலத்தில் எப்படி நேரத்தை செலவிட்டேன் என்பதை ஹேரா கதை கதையாய் விவரித்துள்ளார். தினமும் மகள் கூறிய கதைகளை தாய் பதிவு செய்தார். பின்னர் அவற்றை புத்தகமாக மாற்ற ஹேரா முன் வந்தார். ஹேராவின் பிறந்த நாளை உண்மையிலேயே மறக்க முடியாததாக மாற்ற அவரது தந்தை ஜெகநாத்தும் தாயார் டாக்டர் பூஜாவும் மகளின் பயணம், உணர்ச்சி, வலிமை மற்றும் கதை சொல்லும் திறமையை கொண்டாடும் விதமாக இந்த புத்தகத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட முடிவு செய்தனர். கடந்த டிசம்பர் 21 அன்று இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு நாட்டின் மிக இளம் எழுத்தாளர் என்ற மலேசிய சாதனை புத்தகத்தில் ஹேரா இடம்பெற்றுள்ளார். இச்சாதனை வயது ஒரு தடையல்ல என்பதை நிரூபிக்கிறது. ஊக்கமும் ஆதரவும் கிடைத்தால் சிறிய மனங்களும் பெரிய கனவுகளை நனவாக்க முடியும். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். நேற்றிரவு ஆலோர் காஜா மலாக்கத்தங்கா ஜாசேன் AMJ நெடுஞ்சாலையில் மாடு ஒன்று சாலையை கடக்க முயன்றபோது திடீரென மோட்டார் சைக்கிளில் வந்த 25 வயது இளைஞர் ஒருவர் அதனை மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
விபத்தின் போது வேறொரு மோட்டாரில் பயணித்த உயிரிழந்த இளைஞரின் நண்பருக்கு காயங்கள் ஏற்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அந்த இரு நண்பர்களும் இரவு சுமார் 11 மணி அளவில் தனித்தனி மோட்டார் சைக்கிள்களில் மெரிலிமாவிலிருந்து ஜாசினை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென சாலையின் குறுக்கே வந்த மாட்டை தவிர்க்க முடியாமல் அதனை மோதினர் என்று ஜாசின் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் லீ ரோபர்ட் குறிப்பிட்டார். அச்சூழலில் காயமடைந்த ஆடவர் மேல் சிகிச்சைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவத்தை போலீசார் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்து மேல் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். மெக்சிகோவில் ஞாயிற்றுக்கிழமையன்று 250 பயணிகளை ஏற்றிச் சென்ற ரயில் தடம் புரண்ட சம்பவத்தில் 13 பேர் மரணம் அடைந்த வேளையில் 98 பயணிகள் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மெக்சிகோவின் தென் மாநிலமான ஒசாகாவில் பயண சேவையில் ஈடுபட்டிருந்த அந்த ரயிலின் இயந்திர பகுதி தண்டவாளத்திலிருந்து தனியாக கலன்றது. தொடக்கத்தில் இந்த விபத்தில் 20 பேர் காயமடைந்ததாகவும் சில மணி நேரங்கள் கழித்து 98 பேர் காயம் அடைந்ததோடு இதர 13 பயணிகள் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட பயணிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உடனடியாக உதவும்படி அதிகாரிகளை மெக்சிகோ அதிபர் கிளவுடியா ஷெயின்பாம் பணித்துள்ளார். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணையை தொடங்குவதாக அந்நாட்டின் சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த ரயில் மெக்சிகோ வளைகுடாவிற்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையில் சேவையை மேற்கொண்டு வருவதோடு பயணிகள் மற்றும் சரக்குகளை ஏற்றிச் செல்கிறது. தென்கிழக்கு மெக்சிகோவை மேம்படுத்துவதற்காக அப்போதைய அதிபர் ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஒப்ராடரின் கீழ் ஒரு பெரிய உள்கட்டமைப்பு திட்டமாக இந்த ரயில் தண்டவாளம் 2023 திறக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சீன நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட பேட்மிண்டன் விளையாடும் ரோபோ தொடர்ச்சியாக 1452 ஷாட்களை வெற்றிகரமாக திருப்பி அனுப்புவதன் மூலம் கின்னஸ் உலக சாதனையை முறியடித்துள்ளது. இந்த ரோபோவை ஷெஜியாங் ஷென்ஷென் கைடோங் தொழில்நுட்ப நிறுவனம் வடிவமைத்ததாக அறியப்படுகிறது. ஷாஜிங் ஷெஜியாங்கில் இப்போட்டி நடந்தது. அதில் ரோபோ சீனாவின் சிறந்த வீரர்கள் சிலரை எதிர்கொண்டது. இது ஒரு மொபைல் ரோபோவால் தொடர்ச்சியாக அதிக பேட்மிண்டன் ரிட்டன்களுக்கான கின்னஸ் உலக சாதனையை படைத்தது. இந்த தடகள ரோபோ பார்வை மற்றும் இயக்க கட்டுப்பாட்டை மில்லி வினாடி வரை ஒருங்கிணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோவின் வெற்றிக்கு நாட்டின் சிறந்த மனித பேட்மிண்டன் வீரர்கள் சிலர் உதவினர்.